நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் உங்களை மறந்துட்டாங்களா? என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. என்கிட்ட பணம் இருக்கும்போது எல்லாரும் அடிக்கடி என்ன ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. எப்படி இருக்க இப்பதான் உன்னை நினைச்சேன், உன்னை பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கூட நம்மளை பார்க்கும்போது கூட அப்படி ரொம்ப மெச்சிக்கொள்றவங்களை பார்த்துருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு கேட்பாரற்று இருக்கிறோம். இதுதாங்க உலகம். இன்னைக்கு மனுஷங்க நம்மளை எவ்வளவுக்குள்ள யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிட்டு, எப்படி ஒரு யூஸ் வந்துற கப்பை டீ குடிச்சிட்டு கசக்கி போடுறோமோ அதே மாதிரி போட்டுருவாங்க. இதுதான் உலகம். ஆனா உங்களை மறக்காதவர் ஒருவர் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 மறப்பதில்லை. அவர் உங்களை மறக்கிறதில்லை. அந்த 15வது வசனத்துடைய ஆரம்பம் இப்படி சொல்லப்படுது: ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானவங்க அம்மா அப்பா. அவர் சொல்றாரு, அவங்க கூட சில இடத்துல உன்னை மறந்துடலாம், ஆனா உன்னை நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு மனுஷங்க நம்மகிட்ட எல்லாத்தையும் அவன் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஹையர் ஆபீசர் இருப்பாங்க பாருங்க, டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம கிட்ட என்னெல்லாமோ பேசணுமோ அதெல்லாம் பேசுவாங்க. அச்சீவ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிச்சுன்னா நம்மளை லூஸ்ல விட்டுருவாங்க, நம்மளை மறந்துடுவாங்க. அப்போ நம்ம நினைப்போம், இந்த சார் இந்த மேடம் அடிக்கடி நம்மகிட்ட பேசுவாங்களே, இப்ப ஏன் போன் பண்றது இல்ல? அவங்களுக்கு வேலை முடிஞ்சது. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய தேவைக்காக உங்களை அவர் மறக்காமல் இருப்பதில்லை. உங்களுக்காக உங்களுடைய நினைவாக இருக்கிறவர். அவர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். மனுஷங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்காதீங்க. நான் என்ன செய்வேன், எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, என்னுடைய குடும்பத்தினரை இப்படி மறந்துட்டாங்களே, இப்படி என்னை பார்த்து விசாரிக்க கூட ஆள் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மறக்கல. அவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம், ஆபத்தான சூழ்நிலை வரலாம், அசிங்கமான ஒரு சூழ்நிலை வரலாம், தலைகுனிவான ஒரு சூழ்நிலை வரலாம், இல்ல வாழவே முடியாத உங்களோட நிலைமை வரலாம். அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை மறக்க மாட்டார்னா உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். அவர் உங்களை மறக்க மாட்டார்னா அவர் உங்களை கூட இருந்து உங்களை எல்லாவற்றையும் நடத்தவர் போதுமானவர். யாரு என்ன மறந்துட்டாங்க, என்ன நினைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு இனிமே சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை நினைக்கிறதுக்கு இருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் நினைவாகவே இருக்கிறாரு. உங்க எப்பவுமே நினைப்பா இருந்தவன் சொன்னவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, ஆனா உங்க நினைவாகவே இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, யார் என்ன மறந்தால் என்ன, யார் என்ன நேசித்தால் என்ன, நேசிக்காவிட்டால் என்ன, வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்ன மறக்கலன்னு சொல்லி கர்த்தரை துதித்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், அவர் உங்க மேல் நினைவா இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்வார். இந்த நாள் அவருடைய நினைவாக இருக்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. God bless you.